அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கையை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனம் ஒரு பொக்கிஷம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க அருள்நிதி பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக சாந்தி தவம் நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை சோம சுந்தரம் அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கோதை சோம சுந்தரம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடையா. மிக்க நன்றிகள் அம்மா. எண்ணியது எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். குருவே சரணம். அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. மனமெனும் புதினம் அது ஜீவகாந்த அலை. மனம் எனும் புதினம் அது ஜீவகாந்த அலை. இது நம் மகானினுடைய கவி வரிகள். இப்போ நம்ம இப்ப சாந்தி தவம் ஏற்றணும், எல்லாருமா சேர்ந்து ஏற்றணும் இல்லையா? எதை எங்கே ஒன்றி ஒட்டினோம்? நம் மனதை மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய உயிர் மையம், கர்மையம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த மையத்தில் நம் மனதை அந்த மையத்தில் குவித்தோம், அப்படித்தானே? இன்றைய தலைப்பு மனம் ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம் என்றால் கிடைத்திருக்க அறிய எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கருவூலம், ட்ரெஷரி என்று கொள்ளலாமா? ஆக நம்ம கருமையம், மூலாதார மையம், அது ஒரு சேமிப்பு மையம், ஜீவகாந்த மையம். எப்படி மழை நீரானது ஓடி ஓடி கடலில் கலந்து கடல் நீராகி பின் ஆவியாகி மீண்டும் மழை நீராகவே மாறி வருகிறதோ, அதுபோலத்தான் நம் மனமும். நம் மனம் எப்படிப்பட்டது? மனம் ஒரு குரங்கு என்பார்கள், அதை மனம் ஒரு பொக்கிஷம் என்று மாற்றியவர் நம் குருமகான். எப்படி? மனம் அதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். ஆம், நம் மனதை அந்த மனதை கொண்டே அறிய வைத்தவர், நம் மனதை அந்த மனத்தை கொண்டே அறிய வைத்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எப்படி? எளிய முறை பயிற்சிகள் மூலம், குண்டலினி யோகம் மூலம், தவ முறைகள் மூலம். தவம் ஒன்றா இரண்டா? 9 வகையான தவங்கள். அடிப்படை பயிற்சியில் 3 தவங்கள், பின்பு படிப்படியாக இன்னும் 6 தவங்கள். ஆகினை, சாந்தி, துரியம், பின்பு பஞ்சேந்திரியம், 9 மையம், நித்தியானந்தம், துரியாதீதம், பஞ்சபூத நவகிரகதவம் மற்றும் இறைநிலை தவம். இப்படி நமக்கு 9 வகையான தவத்தை கொடுத்து நம்மளை நம்மளுடைய உடல் மட்டும் இல்லை, தவம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம உடலுடைய செல்கள் எல்லாம் இயக்கம் பெறுகிறதுங்கிறது நமக்கு தெரியும். மனசை நான் இன்னைக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மனசுக்காக அகத்தவ பயிற்சியை கொடுத்த மகான் நம்ம மகான் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த இப்ப பாருங்களேன், மனம் ஒரு பொக்கிஷம் போது இந்த மனதை பத்தி இப்ப என்னெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்ப மக்களுக்கு தொண்டு மற்றும் ஆன்மீக அறிவை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது நமக்கு உலகம் பூரா இப்ப இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது
அந்த ஆன்மீகத்துக்கு அறிவு உள்ள மக்கள்கிட்ட புகுத்தினா தான் ஓரளவுக்காச்சும் நம்ம தப்பிக்க முடியும் கஷ்டங்கள் இருந்து அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதற்காக திட்டமிட்டு தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கம். அதன் வழியாக வந்தது தான் இந்த மனவளக்கலை, மனதை வளப்படுத்தும் கலை. முக்கியமாக இப்ப அதுல என்ன வருது அப்படின்னா, இந்த கர்மயோகம் அப்படின்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பது மற்றும் சிந்தனையை வளர்க்கவும் அறிவிற்கு நுண்மை நூர்மை, அதாவது இந்த சொல்றோம் இல்லையா, அறிவு கூர்மை, அந்த சொல்லக்கூடிய ஒரு வரி, அறிவிற்கு நுண்மை கூர்மை உறுதி தெளிவு இவற்றை அளித்து அமைதியை உருவாக்க வல்லதுதான் நமக்கு இந்த மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி. அது மட்டுமா, அந்த நம்ம தகுதியை விளங்கி கொண்டும் அதை வளர்த்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்த அச்சமின்மையையும் தகைமையையும் வளர்த்து கொள்ளவும் இந்த மனவளக்கலை நமக்கு உதவுது. ஆக மனிதன் மனிதனாக வாழ ஒரு ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலை ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுல இப்ப மனம் பற்றி குரு நமக்கு கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தலைப்பே நமக்கு அந்த மாதிரி ஒரு தலைப்பு தான், மனதை பத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வேண்டிய ஒரு விரிவா சில இதுகளை பார்ப்போம். இப்ப அதாவது இப்ப மனதின் நிலையே வாழ்வின் வளம் அப்படிங்கிறாரு. இப்ப நிலத்துல ஊன்றக்கூடிய வித்தானது எதா இருந்தாலும் சரி, நீர் தெளித்து வந்தால் அது முளைத்து பயிராகி அதன் அதன் தன்மைக்கு ஏற்ற பயன் தருகிறது, அப்படித்தானே? அதுபோல மனதில் ஊன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைந்து விடும் அப்படிங்கிறாரு. அதனால நமது வாழ்வு நலமுறை வேண்டுமெனில் எந்த விதமான கெட்ட எண்ணத்தையும் நமது மன, அதாவது இந்த நம்ம மனசை பொறுத்தவரையில எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணத்தையும் ஊன்றவோ வளரவோ விடக்கூடாது, வளரவோ கூடாது அப்படிங்கிறாரு. வளர விடக்கூடாது. கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம், இப்படி அந்த மீறிய காம நோக்கம், இப்படி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வரும்போது 10 வகையான பாயிண்ட் சொல்றாரு குரு. அப்போ அந்த 10 வகையும் நம்ம உள்ளத்துல நிலை பெற ஒட்டாமல் அவ்வப்போது ஆராய்ந்து களைந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம மகான். அது மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த பேரியக்க மண்டலம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவா போகும்போதுதான் நமக்கு தெரியும். அடுத்து இந்த அடிப்படை பயிற்சிகள்லாம் முடிஞ்சு மேல போகும்போது பேரியக்க மண்டலம் பத்தி நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அந்த வகையில பேரியக்க மண்டலம் அதுக்கு விதை கணக்கிட இயலாத பருமன் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்ப அதுல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, சூரியன்கள், கோள்கள், அதன் விரைவிலேயே பாதையிலேயே சற்றும் பிறலாமல் உலகிக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மனிதர் வாழக்கூடிய அந்த பூ உலகமும் நம்ம ஒரு பூமி இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் மிக பெருசுதான் அப்படிங்கிறது. அது கணக்கிட முடியாத காலத்தை உடையது. மனித இனம் மற்ற உயிரினங்கள் எண்ணி அதுல வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கே நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறப்பல. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஏக்க சக்தி, ஒரு இருப்பு சக்தி, ஏக்க சக்தியாக மாறி இருக்கக்கூடியதுதான் அருட்பேர் ஆற்றல் அப்படின்னு ஒரு கணி கணி நம்ம மகான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வகையில அந்த அருட்பேர் ஆற்றலின் கருணையினால் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கும் போதே அதன் வாழும் காலம் வரைக்கும் தேவையான அனைத்தும் இருப்பாகவும் இணைக்கப்பட்டும் உள்ளது அப்படிங்கிறதா நமக்கு குரு சொன்னது நமக்கு தகவல். இதை நம்ம கண்கூட பார்க்கத்தான் செய்யறோம். இவற்றையெல்லாம் நமது மனதை விரித்து எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாரு நம்ம குரு. ஆக இந்த அதாவது பொக்கிஷத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த மனசை விரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் மனதனுடைய ஒரு ஆனந்தமான ஒரு பணின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அத மாதிரி இப்ப அந்த இறைநிலை, இது கொஞ்சம் கொஞ்சம் டஃபா இதா இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட நமக்கு இறைநிலை தத்துவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த வகையில இந்த மனதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு அப்படிங்கிறாரு. அந்த விளைவிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஒவ்வொருவரும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோன்னு ஒரு அந்த ஒரு வாசம் இருக்கு. அது எந்த வகையில பாதிக்காம நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுதான் அந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது. அத மாதிரி அவரவர் செய்யும் தவறுகள் தான் மதவாதிகளால் பாவங்கள் என்றும், செய்யக்கூடிய மதவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய இதுகளை தவறுகள் எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை தவறுனோட நிறுத்திக்கிறாங்க. அரசியல்வாதிகளால் குற்றம்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை குற்றம்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த மூன்றுமே நினைச்சு பார்த்தா அதனுடைய ஒரு பொருள் ஒரே பொருள் தான். நாம ஒரு செயலை ஒரு முறை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யுது, நம்ம உடல் உறுப்புக்குள்ள உடனே போய் பதிஞ்சு அந்த என்ன செயல் செஞ்சோமோ அதுக்கான விளைவு கொடுக்கறதுக்கு தயாராயிடுது அப்படிங்கிறார் நம்ம குரு. ஆக இதுதான் செயல் விளைவு தத்துவத்தை பற்றி நம்ம குரு சொல்லக்கூடியது.
அப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது எப்படி என்ன அப்படின்னா, பிறருக்கு எவ்வகையிலும் தீமை ஏற்படாதபடி எண்ணம் சொல் செயலாகிய மூன்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வதுதான் ஒழுக்க வாழ்வு அப்படிங்கிறார் குரு. ஆக இந்த செயல்கள் எல்லாமே தோன்றக்கூடிய இடம் எது அப்படின்னா அதான் மனம். அப்படிப்பட்ட மனத்தை ஒரு பொக்கிஷமாக நினைத்து அதை போற்றி பாதுகாத்து ஆவணம் செய்ய வேண்டியது ஒரு மனிதனின் தலையாய கடமையாகும் அப்படிங்கிறத நம்ம குரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். அதே மாதிரி இப்ப இந்த மனசை ஒரு பக்குவப்படுத்த நம்ம குரு நமக்கு தந்த ஒரு மனவளக்கலையை ஒரு பெட்டகம்னே நம்ம மகரிஷி சொல்றாரு. அதாவது தான் உயரவும் பிறரையும் உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக்கலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. 2 வேளையும் நம்ம என்ன செய்யறோம்? தவம் ஆக்னேய துரியம் தவம் முயற்சி நம்ம செஞ்சு வரணும் இல்லையா? தவறாம செய்யணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அப்படி செய்யும்போது நமக்கு மன அமைதி, அறிவு கூர்மை அழகா நமக்கு மன உறுதியும் கிடைக்கும் அப்படிங்கிறத மகான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதுல. அதே மாதிரி இந்த பயிற்சியும் பழக்கமும் இணைந்த ஒரு வாழ்க்கை நல கல்வி தான் மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு சொல்றாரு. மனவளக்கலைங்கிறது என்ன? பயிற்சி பழக்கம். அந்த பயிற்சி பயிற்சி பண்ணி 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 அதே பழக்கமாக்கிறணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கலையை எளிய முறையில கற்கும் பேரு பெற்றிருக்குது யாரு? அதுதான் நம்ம. அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி இந்த இப்படி ஒரு கலை நமக்கு மனவளக்கலை மிக உயர்ந்த கலை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது மன நிறைவை பெற்று விட்டால் என்ன செய்யுது? ரிசல்ட் அறிவு மேலும் உயர்ந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிறார் நம்ம குரு. சோ அந்த மாதிரி ஆஹ் இன்னும் இந்த மனத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையில என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மறைபொருள் சுரங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கூட அதுல அந்த இடத்துல டச் பண்றாங்க. அதாவது இயற்கையிலே கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தானே இருக்கு. இது எல்லாமே மனித மனதால வரக்கூடிய இன்ப துன்பம் அமைதி பேரின்பம் அப்படிங்கிற உணர்வுகளால ஏற்றுக்கொள்ள பெற்று கருவழியாக தொடர்ந்து கொண்டிருக்க ஒரு மறைபொருள் தான் அப்படிங்கறதுதான் இந்த மனித மனம். மனித மனம் நமக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியுமா? மறைபொருள்கள்ல அது மனித மனித நம்மளுடைய மனிதனுடைய மனமும் ஒன்று அப்படிங்கிறது தான். அதுவும் ஒண்ணுதான். அதுல உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா வெளியில நடக்கக்கூடிய எல்லாமே அங்க பதிவு ஆகி கருவழியாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைபொருள் சுரங்கம் தான் மனித மனம் அப்படிங்கிறார் நம்ம குரு. அது போல மிகப்பெரிய பேராற்றலுடைய மனதை பெற்ற மனிதன் அதன் மதிப்பை உணர வேண்டும் அப்படிங்கிற எத்தனை பேர் நம்ம மனசை நினைச்சு பார்க்கிறோம். நம்ம மனசனுடைய தன்மையை நினைச்சு பார்க்கறதே இல்லை. அதனால அதனுடைய மதிப்பை உணர வேண்டும் அப்படிங்கிறாரு. அதே போல அந்த மனசை என்ன செய்யணுமா? ஆக்கு முறையில் அம்மனதை பண்படுத்த வேண்டும், பயன்கண்டு பேரின்ப நிலையிலே வாழ வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அது போல இன்னொரு இடத்துல அதாவது இந்த மனம் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லி வரக்கூடிய காரணங்கள் நமக்கு ரொம்ப சிறப்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லோருமே என்ன செய்யறோம்? இயற்கையை உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் முடியாம அங்கங்க தடுமாறிட்டு தான் இருக்கோம். அமைதியான சீரான வாழ்வை பெற முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதனால இந்த நிலைமை மக்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத மகரிஷி என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம இந்த இது சம்பந்தமா நம்ம ஆய்வு மேற்கொண்டாலே அந்த ஆய்வின் அடித்தளமே என்ன ஆகுதுன்னா நம்ம மனசை அது உறுதிப்படுத்த வல்லது அப்படிங்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு அவர் சின்ன சாம்பிள் சொல்றாரு. நம்ம கேள்விப்பட்ட சாம்பிள் தான். இப்போ ஒரு பையை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். போற வழியில வெறும் பூக்களும் பழங்களுமா விதவிதமா கண்ணில் பட்டோன்னு என்ன செய்யறோம்? டக்குன்னு வாங்கி அந்த பையை போட்டு நிரப்பிடுறோம். காய்கறி கடைக்கு பின்ன கடைக்கு போய் காய்கறி வாங்க பிறகு அங்க பைய நம்மகிட்ட இடம் இல்லை. பையில தான் ஏற்கனவே நிரப்பி வச்சுட்டோமே. இப்ப நம்ம என்ன தொந்தரங்க இடத்துல பையில உள்ள ஒண்ணு வெளியில கொட்டணும். இல்லைன்னா கடைக்கு நமக்கு எதுக்கு என்ன பர்பஸ்க்காக வந்தோம் அப்படின்னா காய்கறி வாங்கி போட்டுருக்கலாம். வாங்கினதை கொட்டதுனால தானே உள்ள மறுபடியும் காய்கறி வாங்க போட முடியும். அல்லது காய்கறியே வாங்காம என்ன செய்யணும்? நம்ம வாட்டில் திருப்பி கையை வச்சுட்டு நடந்துட வேண்டியது. அந்த பழங்களையும் பூக்களையும் வாங்கிட்டு இப்படி வாங்கிட்டு வந்தானா வீட்டுல என்ன நடக்குது நமக்கு தெரியும். ஆக கடை தெருவுக்கு புறப்படும் பொழுதே காய்கறி தானே வாங்கி கொண்டு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியை மனசு ஏத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த ஒரு சலம்பல் வரவே செய்யாது. ஆக ஒவ்வொரு வகையிலையுமே அத்தகைய மன உறுதியை பெற்று இறைநிலை உணர்ந்து உண்மை நெறியில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம். இங்கதான் தவத்துக்கு வராரு. அப்போ இந்த தவம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட இருக்க மறைபொருள இருக்கக்கூடிய மனம் தான் நமக்கு இதுக்கு இந்த தவத்துக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஆக இந்த தவம் தான் நம்ம மனநலத்திற்கு உகந்த மிகப்பெரிய மருந்து அப்படின்னு குரு சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுபோல இப்ப மனுஷன் அப்படின்னா அதுலயும் ஒரு வாசகம் சொல்றாரு பாருங்களேன். மனிதன் நல்ல மனிதன்ற பெயரை ஏன் பெற்றிருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் மனம் என்ற சொல் மண் என்ற வேர் சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்னு ஒரு குரு சொல்றாரு.
மனம் என்ற சொல் மண் என்ற வேர் சொல்லில் அடியாக பிறந்தது. மண் என்றால் நிலையானது, அழியாமை என்ற பொருள். ஆனால் அதே மனதை தவத்தால புறத்தே குதிக்காமல் அகத்தே ஆழ்ந்து ஆழ்ந்து தன்னை உணர்கின்ற மெய்யுணர்வு தோன்றுது அப்படிங்கிறது. அந்த மனசை நம்ம என்ன செய்யணுமா, உள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணணுமா. அப்போ என்ன செய்யும், அந்த மனசானது நம்மளை நம்ம நினைச்ச அளவுக்கு நம்மளுடைய தவ ஆற்றல் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, மனதின் நிலைகளை பற்றி மகரிஷி சொல்லக்கூடியது 3 நிலைகள் சொல்றாரு. அதாவது தொழில் செய்வதால உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறன் தான் இந்திரிய பதிவு. அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திர பதிவுகள்லாம் ஒரு கருத்துக்கள் வருது அதுல. இந்த பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல் மனம் அல்லது புறமனம்னு சொல்றாப்புல. அதே மாதிரி அந்த தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் இருக்கு பாருங்களேன். தொழில் செய்வதற்கான அந்த கர்மேந்திரம் ஞானேந்திரங்களும் செய்யக்கூடியதை மேல் மனம் புறமனம் எடுத்துக்கிறது. அந்த தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாகிறது. இது நடுமனத்தினுடைய தன்மை அப்படிங்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்ந்து சூக்குவமாக வித்து, அங்க என்ன இது செயல்கள் எல்லாம் வித்துக்கு போயிருது பார்த்தீங்களா. வித்து அணித்திரளில் பதிவாகி அது என்ன செய்யறது, அதுதான் அடிமனம் அப்படிங்கிற பெயர் பெறுது அப்படின்னு குரு சொல்றாங்க. சரி, இன்னொன்னு இந்த மனம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கேள்வியே நம்ம மனசுக்குள்ள எழுதி கேட்டு பார்த்துக்கிற சொல்றாரு நம்ம குரு. அதாவது மனிதன் என்றால் மனம், மனம் என்றால் மனிதன். இது நமக்கு ஒன்றும் புரியுற மாதிரியே இருக்காது. எப்படி மனம் என்றால் மனிதன் என்றால் மனம், மனம் என்றால் மனிதன். அதாவது இப்ப இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போது தானே மனம்னு ஒன்று மனம் அப்படின்னு ஒரு விளக்கமாக நம்ம புரிஞ்சிருக்கோம் இது வரைக்கும். உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போதுதான் மனம் என்று ஒன்று விளக்கமாக நமக்கு வருது. அந்த ஒரு மனப்பான்மை வருது. அந்த நிலையிலே தான் மனம் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம், அந்த 2 சேரக்கூடிய தன்மையை. அதை இன்னொரு மீனிங் என்ன சொல்லுதுன்னா, குணம் என்றும் ஆங்கிலத்தில் பெர்சனாலிட்டி என்றும் மனிதத்தன்மை என்றும் மனிதன் என்றும் அது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல. அத மாதிரி இந்த மனத்தின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை, மனத்தின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனுடைய மாண்பு, மனத்தின் உயர்வு எதுவோ அதுவே தான் மனிதனுடைய உயர்வு. ஆகவே மனத்தை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, வலுப்படுத்திக் கொள்கிறோமோ, நெறிப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவிலே தான் மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மதிப்பு, மனிதனுடைய வெற்றி, மனிதனுடைய எல்லா வளங்களும் அமையும் அப்படிங்கிறதா நமக்கு குரு நமக்கு காட்டுற வழிமுறைகள்ல ஒரு நெறின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அழகா. அதே மாதிரி வள்ளுவ பிறந்த ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்களேன், இப்ப மனதின் மூலியமா தான் நம்ம தவம் செஞ்சோம். இப்போ அந்த தவத்தை பத்தி சொல்லும்போது கூட வள்ளுவ பிறந்த என்ன சொல்றாரு பாருங்க, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றவர் அவம் செய்வார் ஆசைகள் பட்டு. அதாவது தவசிகளுடைய கடமை தவம் செய்யறது. மனதை அடக்க முடியாதவர் கண்மூடி அமர்ந்திருப்பது வீண் முயற்சி. இப்போ நிறைய பேர் எப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்கோம். அதை செஞ்சு நிறைய பேர் சொல்ல முடியாது. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த கண்ணை மூடி இருந்துட்டாலே நம்ம தவம் பண்றோங்கிற ஃபீலிங்கோட இருக்காங்க. அப்படி இல்லை அது அப்படிங்கிறத வள்ளுவ பிறந்தைய சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனத்தை பத்தி வரும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன தகவல். அதாவது இந்த மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை இருக்கு இல்லையா, மன வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன் மனவளக்கலை பழகிவிடு அப்படிங்கிறதான் ஒரு கருத்து அதுல. அதாவது திருமண வாழ்க்கை என்பது தற்பொழுது மிக கடினமாக மாறிக்கொண்டுதான் இருக்கு. பெரிய ஒரு விவகாரத்துக்கள், முரண்பாடுகள், குழந்தை பேரின்மை, இது எல்லாம் நமக்கு ஒரு த்ரெட்டனிங் தான், மிக ஒரு அச்சுறுத்தல் கூட சொல்லலாம். இவை மாற வேண்டுமானால் கருவிலே திருத்தம் வேண்டும். அதாவது 15 வயதில் முதிர்ச்சி அடையும் ஆண் பெண் இருபாலருக்கும் கருப்பதிவு திருத்தப்பட வேண்டும். ஏன்னா எல்லா நம்மளுடைய வினைகள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு மகரிஷி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, கருவில தான் பதியுது அப்படிங்கிறது. அப்போ இந்த கருவில் உள்ள பதிவுகள் திருத்தப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த குண்டலினி யோகம் தான் சிறந்த வழி. அதனை கற்றுக் கொடுப்பது தான் நம்ம மகான் தந்த மனவளக்கலை. அப்போ இன்னொரு இடத்துல என்ன சொல்லி வர்றாருன்னா நம்ம குரு, இது அவர் வள்ளுவ பிறந்தையினுடைய ஒரு தன்மையோட கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறாங்க அதுல. அதாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது தீவிர பயிற்சி செய்து ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் பதிய வைத்து தீய எண்ணங்கள் எழாதவாறு எந்த நேரமும் நல்ல ஒரு சங்கற்பத்தை மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாலும் தீய எண்ணங்களை அதை விலக்கி விடும் அப்படிங்கிறதான் வள்ளுவ பிறந்தைய சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கவியரசு கண்ணதாசன் ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன், இதுக்கு கூட நம்ம வாழ்க்கைக்கு இந்த இடத்துல இந்த மனதுக்கான ஒரு பொருத்தம் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், நம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல்.
இப்போ நாம் தேடாமல் கிடைப்பது இந்த மனவளக்கலை. அதை கற்போம், பயன்பெறுவோம் அப்படிங்கிறத இதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா, இப்ப நமக்கு வந்து இந்த அடிக்கடி நம்ம சொல்றதுதான், அதாவது காயின்றி பழமில்லை தானே. அது போல தானே வந்து இப்போ நமக்கு ஞான மார்க்கம் இல்லைன்னா வந்து பக்தி மார்க்கம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அதுல, அதாவது இந்த உலகை வந்து தண்ணீராகவும் நமது எண்ணத்தை, எண்ணங்கிறது என்ன, மனம்தான் அது, நமது எண்ணத்தை பால் போலவும் நினைத்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது பாலை தண்ணீரில் ஊற்றினால் ரெண்டும் பிரிக்க முடியாது தானே, ரெண்டும் ஒன்றாயிடும். ஆனா பாலை தயிராகவும் வெண்ணையாகவும் மாற்றினால் உலகம் என்ற தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கும் நிலைமை ஏற்படும். எனவே எப்போதும் ஆன்மீக ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால் அறிவு என்ற வெண்ணெய் மற்றும் அன்பு கிடைக்கும். இப்படி கிடைக்கும் வெண்ணெயை தண்ணீரில் போட்டால் இரண்டும் கலக்காமல் மிதக்கும் அப்படிங்கிறாரு நம்ம மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாதிரி இந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை பாருங்களேன். அதாவது ஒரு சீடர் குருகிட்ட கேட்கிறாரு, என்னதான் ஆன்மீக சிந்தனைகள் மூழ்கினாலும் திடீர்னு மனக்குழப்பம் நிறைய வருது சாமி, பிரச்சனையால மன உளைச்சல் வருது, என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறாப்புல. குரு சொல்றாரு, அவருடைய குரு, இப்போ உதாரணமா குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு மனக்குழப்பம் வந்திருக்காவிட்டால் கீதோபதேசம் கிடைத்திருக்குமா? அதுபோல நமக்கு ஏதாவது மன உளைச்சல் வந்தால் அதுவும் நன்மையாகவே முடியும். எல்லோரும் அர்ஜுனன் தான், எல்லோருக்கும் அர்ஜுனனுக்கு இருந்த அதே மனக்குழப்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடர் கேட்கிறாரு, விடாம கேட்கிறாரு, உங்கள் உபதேசம் பெரிய ஆறுதல், ஒரு சந்தேகம் ஆனாலும் ஒரு சந்தேகம் தான் சாமி. எப்படின்னா, இப்ப வந்து நல்லவரான அர்ஜுனனுக்கு போர்க்களத்துக்கு வந்த பின் போர் தேவையா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் வந்துச்சு. ஆனா மோசமானவரான துரியோதனுக்கு அப்படி மனக்குழப்பம் வரலையேன்னு சீடர் கேட்கிறாரு. அதுக்கும் குரு என்ன சொல்றாரு, துரியோதனனுக்கு மனக்குழப்பம் வந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? பீஷ்மரிடமோ துரோணரிடமோ ஆலோசனை கேட்டிருப்பார். அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? உன்னிடம்தான் தவறு, பாண்டவர்கள் சமாதானம் செய்து கொள்ளும் தானே சொல்லியிருப்பாங்க. துரியோதனை ஏத்திருப்பாப் இல்லையா? அவன்கிட்ட இருக்கிற ஆணத்துல ஏத்திருக்கவே மாட்டான். ஆக அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அர்ஜுனன் வழியாக கீதோபதேசம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தெய்வ விதி. அதனால் தான் துரியோதனனுக்கு மனக்குழப்பம் வரவில்லை, அர்ஜுனனுக்கு மனக்குழப்பம் வந்தது அப்படிங்கிறது நம்ம இருந்து புரிஞ்சுக்கணும். ஆக நல்லவர்களுக்கு மனக்குழப்பம் வரும், ஆனால் அங்கே விடை கிடைக்கும் எப்போ? நம்ம மனவளக்கலையை சின்சியரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது. பாரதியார் கூட ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த மந்திரங்களை பத்தி அவர் சொல்லி வரும்போது, மகான் நம்ம கொடுக்குற மந்திரத்துக்கு ஒரு சின்ன ஒரு அச்சாரம் தான் அது. நம்ம கலாச்சாரத்துல வெற்றிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மந்திரம். இந்த மந்திரங்களை தெரிந்து கொண்டு முறையாக உச்சரித்து வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா அது உண்மை அப்படிங்கிறாரு. மனம் பிளஸ் திறம், மந்திரத்துக்கு விளக்கம் பாரதியார் என்ன சொல்றாருன்னா, மனம் பிளஸ் திறம் மந்திரம், மனதிற்கு திடம் கொடுப்பதே மந்திரம், நம்மை சுற்றி ஏற்படும் நேர்மறை அதிர்வுகளே மந்திரம் அப்படிங்கிறாரு. இந்த வகையில நமக்கு மகான் கொடுத்திருக்கிற மந்திரம் வந்து என்ன, வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு மகா மந்திரம், நம்ம அதை சொல்லணும். அதே போல இப்ப வந்து ஒரு சின்ன கதையோட நம்ம நிறைவு செய்ய போறோம். ஒருவனுக்கு வந்து பொண்டாட்டி மேல கோவம் வந்துருச்சு, அதனால காட்டுக்கு போனாரு. ஒரு சாமியார் ஆசிரமத்துல பார்த்து, எனக்கு தீட்சை கொடுங்க சாமி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு, சரி நீ உட்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டியா, பழசெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு தீட்சை கொடுக்குறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு, ஒரு புறம் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. யாரு? குரு. அவரும் ஒரு ஓரத்துல உட்காந்து தவம் செய்கிறாப்புல. யாரு? சீடனும். அந்த வந்து தீட்சை கேட்க வந்தவர், வாங்கினவரும் தவம் செய்கிறார், தவம் வரல. அது அவனுக்கு நல்லா தெரியுது. அப்போ குரு தவம் செய்ய சொல்லி பார்த்து கொண்டு தவம் சொல்லி சொல்லி பண்ணுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்ன செய்யுது, அவருக்கும் இவனுக்கும் அவனை பார்க்கும்போது இவருக்கு வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி இவனுக்கு தவம் வரல, இது வந்து தேராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுதுன்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். யாரு? குரு. அப்போ சாதாரணமாவே வந்து குருமார்கள் வந்து தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன நடக்கு அப்படின்னு. அப்போ உடனே சிஷியனுக்கு தவம் வரவில்லைன்னு, இங்க வாடா, உனக்கு தவம் வர மாட்டேங்குது. ஆமா சாமி வரல. எதுக்கு வர மாட்டேங்குது? தெரியல சாமி. நீ விட்டுட்டு வந்ததுல எதையோ நினைச்சு கொண்டிருக்கிற. பொண்டாட்டி மேல பிரியமா? இல்ல சாமி. அவளிடம் கோபித்து கொண்டுதான் ஆசிரமத்துக்கே உங்ககிட்ட வந்தேன். அப்போ பசங்க மேல பிரியமா? அதெல்லாம் கிடையாது சாமி, அதெல்லாம் வானரங்க, பசங்களை நினைக்கல. அப்ப தோப்பு துறவு மேல பிரியமா? தோப்பாவது துறவாவது, எங்க எல்லாம் பொட்டல் காடு சாமி, அதெல்லாம் இல்ல சாமி. எங்க பார்த்தாலும் எங்க காடுகள் வந்து வானம் 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 பார்த்த பூமி தான். பின்ன வேற என்னதான் உன்னை இழுக்குது அங்கிருந்து அப்படின்னு கேட்கறவன் நான் சொல்றான், எங்க வீட்டுல ஒரு எரும மாடு இருக்கு சாமி, அது மேல எனக்கு ரொம்ப பிரியம். என் மேல அதுக்கும் பிரியம். அது நான் இல்லாம மேயுதோ மேயலையோ, தலை கையில பிடிச்சுக்கிட்டு பின்னால போனா வாக்கியா கரையில மேய்ந்து கொண்டே வரும், இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் பார்க்கும், மேயாது. நான் தொட்டிய கலக்கினா தான் தண்ணி குடிக்கும், இல்லைன்னா குடிக்காது. இதை விட மோசம் என்னன்னா, நான் பால் கறந்தா தான் பால் கொடுக்கும், இல்லைன்னா யாருக்கும் பால் கொடுக்காது. ஆகவே அது வயிற்றுக்கும் திங்காம தண்ணியும் குடிக்காம பாலும் கொடுக்காம மடி கதைத்து போய் எப்படியெல்லாம் சிரமப்படுதுங்கிறதா சாமி. அதையே நினைச்சிட்டு இருந்த சாமின்னு சொன்னோன்னே, நியாயம்தான்.
அவ்வளவு பெரிய எருமை மாடு மேல. அப்ப சரிடா, நல்லதா போச்சு அப்படின்னு என்ன சாமி அப்படின்னு கேட்கிறாப்புல. நீ எருமை மாட்டேன்னு நினைச்சு கொண்டு தவம் செய்கின்றார். இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? 2 நாள் வீணா போச்சுன்ட்டு அவன் எருமை மாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சில நாட்கள் போன பிற்பாடு இவனுக்கு நல்ல தவம் வந்து விட்டதுன்னு சாமியார் கண்டுபிடிச்சாரு. அதை எப்படி உதவி செய்யுங்க வாடான்னு கூப்பிட்டாரு. நம்ம ஆசிரமம் ஒன்று அப்படி தாழ்ந்த நிலைவாசல் இல்லை. நானே குனியாமல் தான் போகிறேன், நீ கொஞ்சம் உயரம் குனிஞ்சு போக வேண்டியதானே, ஏன்டா தரையோடு தரையா படுத்துக்கிட்டு போற மாதிரி குனிஞ்சுக்கிட்டு வர ஆசிரமத்துக்குள்ளன்னு கேட்ட உடனே அப்பதான் சொல்றாப்புல, அது சாமி கொம்பு இடிக்கும். எப்படி? கொம்பு இடிக்கும். அப்படி நானே பார்க்கணும். தனக்கு கொம்பு இடிக்கிறதாகவும் அது அந்த நிலையில் இடிக்கும் என்பதற்காகவும் குனிந்து கொண்டே போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் எரும மாடாகவே மாறிவிட்டான். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் அப்படின்னு நம்ம குரு நம்ம கொடுத்தது. இப்ப கோயில் இருக்கிற தெய்வத்தை நினைச்சு தவம் செய்கிறோம் இல்லையா? அப்ப என்ன செய்யுது? நமக்கு அப்படி நினைக்கும் போது சீக்கிரமே நமக்கு வந்து என்ன செய்யறோம்? கல்லா அதே உருவமா நம்ம ஆகக்கூடிய தன்மை. கோயில்ல தெய்வமா இருப்பது கல் தானே. கல்லையே நினைத்து கொண்டு தவம் செய்தால் கல்லாகித்தான் போகும். கண்ணதாசன் கூட தமாசா ஒன்று சொல்றாரு பாருங்களேன். கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் ஏன் கல்லாய் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கல்லையே நினைத்து நினைத்து மனம் கல்லாய் போச்சு. அப்படித்தானே? நம்ம 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 மகரிஷி கண்டுபிடிச்சது அதேதான். அதாவது சுத்த வழிதான் தெய்வம் அப்படின்னு நம்ம மகரிஷி கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆக நம்ம மனமானது நல்லதையே நினைக்கட்டும். அந்த பொக்கிஷத்தில் நாம் நினைப்பது, சொல்வது, செய்வது எல்லாமே நல்லவர்களாக நிரம்பட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் துணை இருக்குமாக என்று கூறி என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். மிகப்பெரிய ஒரு அரியதொரு வாய்ப்பளித்த நமது ஸ்கை டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், இதுவரை சுகமெடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல சிறப்பான